மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிற நேரத்துல, மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு யாருன்னு பார்த்துட்டு, 4 முனை போட்டியா நிலவிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா, மக்கள் அனைவரும் 4 தலைவர்களையும் மிக அதிகமாக விரும்புறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிய வருது. அதுல நம்ம முதல் மனிதர், மாமனிதர் அப்படின்னே சொல்லலாம். தற்போதைய இருக்கக்கூடிய தமிழகத்தின் முதல்வர் அப்படின்னே சொல்லலாம். இவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு? இதுவரைக்கும் என்ன நடந்திருக்கு தமிழகத்துல? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள நாம பார்க்குறோம். இவருக்கு வாக்களிக்கலாமா? அளிக்கக்கூடாதா? 2026க்கு அப்புறம் தமிழகத்த ஆளறதுக்கு இவர் ரெடியா இருக்கிறாரா? அப்படின்னு சொல்லிட்டும் இந்த காணொளியில வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதாவது மு.க. ஸ்டாலின் அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதன்மை தலைவர், மூத்த தலைவர், அந்த அரசியல் கட்சியினுடைய முதன்மை தலைவர் அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட அந்த தொண்டர்களுக்கெல்லாம் இவர் தான் அரசியல் கட்சி தலைவராவும் விளங்கிட்டு வந்துட்டு இருக்காரு. 2026க்கு அப்புறமும் அவர் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னே சொல்றாங்க. 2031ல கிட்டத்தட்ட அந்த அரசியல் களம் மாறலாம் அப்படின்னும் சொல்றாங்க. ஏன்னா, உதயநிதி ஸ்டாலின் மற்றும் மற்ற எதிர்க்கட்சிகளும் மாறலாம் அப்படின்னும் சொல்றாங்க. ஏன்னா, இது டிபெண்ட் அப்பான் த சிச்சுவேஷன். ஏன்னா, மு.க. ஸ்டாலின் இப்போ போட்டியிடுறாருன்னா, அவருக்கு நெறைய வாக்குகள் விழும். உதயநிதி ஸ்டாலின் விழுகிறாருன்னா, அவருக்கு வாக்குகள் என்.எஃப்.எஸ் ரொம்ப வேல்யூ கம்மின்றதுனால, அவருக்கு வாக்குகள் குறைவாகத்தான் விழும். அதனால இப்போதைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் வேட்பாளர் அப்படி யாருன்னா, மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். கிட்டத்தட்ட அவர் ஆட்சியில என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, நாம தெளிவா பார்க்க போறோம். மெயின் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த 5 வருடத்துல கிட்டத்தட்ட மகளிருக்கு கிட்டத்தட்ட 1,50,00,000 மகளிருக்கு பக்கமா கிட்டத்தட்ட இவரு ரூபாய் வழங்கிட்டு வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டத்தின் மூலியமா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மாணவ மாணவியர்களுக்கும் ரூபாய் வழங்கிட்டு வந்துட்டு இருக்காருன்னே சொல்லலாம். இவர் ஆட்சி அமைந்த அடுத்த ஒரு சில தினங்கள்லயே கிட்டத்தட்ட ஃப்ரீ பஸ் அப்படின்னு ஒரு ஸ்கீம் விடுறாரு. அதாவது பொ பெண்கள் மட்டும் அந்த பஸ்ல ஃப்ரீயா பயணம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு சில விஷயங்களும் விடுறாரு அப்படின்னு. இதெல்லாம் அவருடைய ஆட்சியில கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான திட்டங்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா, மக்கள் கிட்ட விரைவா சேர்ந்ததா இருக்கட்டும், மடிக்கணினி வழங்குனதா அதாவது லேப்டாப்ஸ் குடுத்ததா இருக்கட்டும், மக்கள விரைவாவே கவர்ந்ததுன்னு சொல்லலாம். இவர்கிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப இவருடைய ஃபேக்ட்ஸ் அதாவது இவருடைய பாதிப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, இவரு வந்த ஒரு சில ஆண்டுகள்லயே கிட்டத்தட்ட அவருடைய மகனான உதயநிதி ஸ்டாலின துணை முதலமைச்சரா ஆக்குறாரு. ஆக்குனது மட்டும் இல்லாம, வாரிசு அரசியல் அப்படின்னு மற்ற கட்சி தலைவர்கள் ஏற்கனவே குற்றம் சாட்டி வந்துட்டு இருந்தாங்க. ஆனா, இப்போ திமுக நாங்க வாரிசு அரசியல் தான் பண்றோம். அததான் பண்ண போறோம் அப்படின்று தெளிவாவே சொல்லிட்டாங்க. நாங்க வாரிசு அரசியல் தான் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. மக்களே எல்லாரும் தெளிவா கவனமா இருங்க. ஏன்னா, நமக்கு நம்ம அரசியலமைப்பு சட்டத்தின்படி மக்களாட்சியா, மன்னராட்சியா அப்படின்றது காட்டி நமக்கு மக்களாட்சி தான். ஸோ, இத நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு அரசியல் கட்சி தலைமை நாங்க அரசியல் குடும்பத்தில இருந்து தான் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்களாவே, நீங்களே யோசிச்சு பார்த்துக்கங்க. நாம அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடணுமா? இல்ல மற்ற கட்சிகளுக்கு ஓட்டு போடணுமா? அப்படின்னு சொல்ட்டு. ஏன்னா, மேபி நெக்ஸ்ட் சிஎம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இருக்கிறாரு அப்படின்ற மாரியும் பேசிக்கிறாங்க. இவர் இருக்கக்கூடிய மேஜர் இதுல நடந்த ஒரு சில ரொம்ப அசிங்கமான விஷயம் என்னன்னா, ஊழல். அதாவது டாஸ்மார்க்ல கிட்டத்தட்ட 1000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு நெறைய ஊழல்கள் நடந்தது. அதுல செந்தில் பாலாஜி அப்படின்ற ஒரு அமைச்சரும் கிட்டத்தட்ட சிறைக்கு திரும்பினாரு. அதன் பட்சத்துல இருந்தாலும் திரும்பியும் அவரு திராவிட முன்னேற்ற கழக கட்சியினர் திரும்பவும் அவர சேர்த்துக்கிட்டு, திரும்பவும் ஒரு கட்சி பொறுப்ப குடுத்தாங்கன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன 2026 சட்டமன்ற தேர்தல்ல திமுக கூட்டணி ரொம்ப வெற்றி நடை போட்டுட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா, அவர்கள் திரும்பவும் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதாவது டிஎம்கே இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியா இருக்கட்டும், காங்கிரஸ் கட்சியா இருக்கட்டும், கிட்டத்தட்ட அவர்கள மிக வலிமையான கூட்டணியாவே தங்கள தக்க வச்சுட்டு இருக்காங்க. தக்க வச்சுட்டு இருந்தாலும், இப்போ என்ன நடந்திருக்கு அப்டின்னா, மக்களுக்கு ஓட்டு காட்டியே ஓட்டுக்காகவே கிட்டத்தட்ட ரூபாய் 5,000 வழங்கியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா, 3 மாதத்துக்கான மாதம் மாதம் ரூபாய் 1000 தவணையும், 2000 கோடைகால தொகுப்பாகவும் வழங்கியிருக்காங்க. இந்த மாரின்னு சொல்லிட்டு நெறைய ஓட்டுக்காக இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க மக்களே நீங்க யோசிங்க. இவர்களுக்கு வாக்கு அளிக்க வேண்டுமா? இல்லையா? அப்படின்னு. ஏன்னா நெக்ஸ்ட் சிஎம் நாம தேர்ந்தெடுக்க போறோம். ஒரு நல்ல சிஎம்மா தேர்ந்தெடுக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்க ஃபேக்ட்டா வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ஆட்சி அமைந்ததிலிருந்து 4,50,00,000 லட்சங்கள் கடன் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள்
சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்க மேஜரா உங்களுடைய கன்சர்ன்ஸ்ல எடுத்துக்கிட்டு, இவர்களுக்கு வாக்களிக்கலாமா, வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சு முடிவெடுங்க. அதிலிருந்து நான் வீடியோ லீவ் ஆக்குறேன். தேங்க் யூ.